பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். பாண்டியனோட அக்காவும் அவங்க பையனும் வராங்க வீட்டுக்கு. வந்துட்டு நாங்கள் இப்போ அரசியை பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். பழசெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. ஏதோ ஒரு ஆதங்கத்தில் அந்த 10 லட்சம் கேட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அம்மா சொல்கிறாங்க. அதை கேட்ட பாண்டியன் வந்து இல்லைங்க, நீங்கள் எந்த தப்பும் பண்ணல, யாராக இருந்தாலும் அந்த நிலைமையில் அதுதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சுகன்யா அவங்க குமாரோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே சொல்லிடுறாங்க. அப்பதாவே கேட்டுருவாங்க, யாரடி அவங்க கார் வந்து வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்படி தான் பாண்டியன் அண்ணாவோட அக்கா வந்திருக்காங்க, அவங்க மாப்பிள்ளையும் வந்திருக்காங்க, அரசியை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அடுத்து திரும்பவும் சுகன்யா அங்கே போயிடுறாங்க. அப்போ வந்து பாண்டியன் சொல்கிறாங்க, இல்லைங்க, நான் இதில் எடுக்கிறதுக்கு முடிவு எதுவுமே இல்லை, நான் போயிட்டு அரசியை கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அரசிக்கிட்டே கேட்பாங்க பாண்டியன், ஆமாம் இங்கே பாருமா அரசி, நீ எது இருந்தாலும் நான் உன் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லிவிடு, நான் எந்த முடிவும் தப்பாக எதுவும் எடுத்துக்க மாட்டேன், நீ உன் முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. அப்போ அரசி சொல்கிறாங்க, அப்பா நான் இன்ன வரைக்கும் தப்பாக தான் பண்ணியிருக்கேன், இதுக்கு மேலே நான் நல்லா நடந்துக்கிறேன், நான் நல்லா படிக்கணும், அண்ணிங்க கூடயும் அண்ணனுங்க கூடயும் உங்கள் கூடியெல்லாம் இன்னும் 2-3 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்லிடுறாங்க. நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க, குமாரவேலெல்லாம் நான் மனசில் வச்சுட்டு இதை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. பாண்டியன் சொல்கிறாங்க, சரிம்மா இதுதான் உன் முடிவுனா நான் அப்படியே எடுத்துக்கிறேன், நான் போய் வெளியே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க முன்னாடி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க, இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், அவள் ஏற்கனவே ரொம்ப மனசுக்கு நொந்து போயிருக்கா, அதனால இவ இன்னும் படிக்கட்டும், அவள் எங்கள் கூடயே இருக்கட்டும் ஒரு கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக, நீங்கள் அது வரைக்கும் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அப்போ அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் என் பொண்ணுக்காகலாம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலை, அதுக்கு முன்னாடியே உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தால் கூட நாங்கள் ஏதாவது தாய் மாமா சேர் கண்டிப்பாக பண்ணுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரொம்ப நீங்கள் வருத்தப்படாதீங்கக்கா அப்படின்னு சொல்லி பாண்டியனும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அவங்க பாண்டியனோட அக்கா சொல்கிறாங்க, இதெல்லாம் சரியில்லை பாண்டியா, நீ தான் முடிவு எடுக்கணும், பொண்ணு பேச்சை கேட்டு வந்து இங்கே டிசைட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சதீஷ் சொல்கிறாங்க, ஏன் அங்கிள் என் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லைப்பா, உன்ன மாதிரி நல்ல பையன் வேறு எங்கேயும் கிடைக்காது, ஆனால் அரசிக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. பாண்டியனோட அக்கா கேட்குறாங்க, இல்லை பாண்டியா, நான் என்ன சொல்ல வரேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து சதீஷ் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அம்மா போதும், இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம், வாமா நம்ம போகலான்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்து சுகன்யா வந்து எப்படியாவது குமார் வீட்டில் இதை இன்ஃபார்ம் பண்ணணும், நெக்ஸ்ட்டு அங்கே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் அங்கே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி குமார் வந்து அப்பத்தா கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்துட்டா அப்பத்தா அரசி, ஏற்கனவே வாழ்க்கை பிச்சை போட்டது இல்லாமல் என்னை மன்னிச்சியே என்னை உன் மனசை கஷ்டப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது, ஆனால் உன்னை அவளை ரொம்பவே நீ கொடுமைப்படுத்திட்ட, கூட இருக்கிறப்ப அவள் அருமை உனக்கு தெரியல, இப்போ ஃபீல் பண்ணி என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. அடுத்து சுகன்யா வந்ததுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, ஏன்டி இப்படி மூச்சு வாங்க ஓடிட்டு வரேன்னு சொல்லிட்டு மாறி கேட்குறாங்க. இல்லைக்கா, அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு, ஒரு திருப்பம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரசி வந்து இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தாக்கும் குமாருக்குமே ரொம்ப சந்தோஷம் இதில். அடுத்து ஏன்டி அவள் வேண்டான்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மாறி அக்கா, நான் இப்போ சொல்கிறத கேளுங்க, இங்கே என்ன நடந்துச்சுன்னா, அங்கே பாண்டியன் அண்ணன் அரசியை கூட்டிகிட்டு போய் தனியாக பேசினாங்க. அங்கே போய் பார்த்தா பாண்டியன் வந்து அரசியை கன்வின்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அரசி அவங்க அப்பாவை மனசு மாற்ற வச்சுட்டா, கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாருக்கிட்டையும். அடுத்து இதை கேட்டு எல்லாருக்குமே அங்கே ரொம்பவே சந்தோஷம். குமாருக்கு இதில் ஏதோ வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு குமாருமே மனசில் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.